உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அதில் சரணங்கள்: தவளும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் வாழும் கலைக்கூடம், குயில்கள் வாழும் கலைக்கூடம், குயில்கள் வாழும் கலைக்கூடம். ஏன் இந்த வரியை மட்டும் மாறி மாறி சொல்கிறேன்? இதுதான் நினைவில் நிறுத்தப்பட வேண்டிய வாசகம். குயில்கள் வாழும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். அப்படி இந்த அரசாங்க பாடலுக்கு நாயகனாக எம்ஜிஆர் பாடுவதாக கவியரசர் கண்ணதாசன் வார்த்து கொடுத்த வார்த்தைகள் பாசம் படத்தில். இந்த பாசம் என்று இந்த பாடல் இடம்பெற்ற படத்திற்கு தலைப்பு வைத்தார்களே, அந்த பாசம் யார் யாருக்கிடையே? அந்த படத்தில் தாய் மகன், அந்த பாசத்தை பற்றி. அதனால் பாசமா? இல்லை. நாயகன் நாயகி பாசமா? இல்லை. இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா கதாநாயகன் எம்ஜிஆர் மீது கொண்ட பாசமா? இல்லை. இந்த பாடலை வார்த்தைகளில் கொடுத்தாரே கவியரசர் கண்ணதாசன், அந்த கண்ணதாசன் எம்ஜிஆர் மீது கொண்ட பாசமா, அல்லது எம்ஜிஆர் கண்ணதாசன் மீது கொண்ட பாசமா? எது எப்படியோ, இப்போது சொல்லப்போகிற தகவலை சேகரித்தால் அந்த படத்திற்கு பாசம் என்று பெயர் வைத்தது மிகச் சிறந்தது, சாலச் சிறந்தது என்று நீங்களே இந்த நிறைவு பகுதியில் ஒப்புக்கொள்வீர்கள்.